ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைட் இருக்கீங்க. ஸோ எனக்கு அதுல ஒரு ஈகர்னஸ். ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனாலும் ஏன் காமர்ஸ் பண்ணணும்னு தோணுச்சு உங்களுக்கு? ஸோ நான் ஒர்க் பண்ணவங்க அப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்பா என்ன சொன்னாங்க, ஏதாவது ஒரு பிராண்ட் ரெடி பண்ணலான்னு சொல்லி பேசிட்டே இருப்பாங்க. ஸோ அப்புறம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த ஒரு என்ட்ரான் ரொம்ப ஆசை, எனக்கு ரிசர்ச் நான் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அது எனக்கு கரெக்டான ஒரு இது கிடைக்காத போது எனக்கு ஸோ நான் என்கிட்ட வரப்போ நிறைய இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. என்ன சொன்னேன்னா ப்ராப்பராக ஸ்ட்ரக்சராக சொன்னேன். நீங்கள் சொன்ன மாதிரி இது லைக் ஒரு இது எடுத்துக்கோங்க, பிராண்ட் எடுத்துக்கோங்க, ஜிஎஸ்டி எல்லாம் வேணுங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஜிஎஸ்டி இல்லாமல் வரலாம் அவசியமே, இப்போ பிராண்ட் இல்லாமல் பண்ணலாம் சொல்கிறாங்க கேட்குற அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கைட் பண்ணாங்க இன்ஸ்டாக நான் வரும்போது எனக்கு வந்து. ஸோ அந்த ஸ்டடிலாம் தெரியாது, இல்லாமல் வந்து என்ன இஷ்யூஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்றது எதுவும் சொல்ல மாட்டாங்க வெளியே நிறைய பண்ணுறாங்க. இது வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்குது. அக்கௌண்ட் என்ன இதுக்கு என்ன சர்டிஃபிகேட் வேணும், என்ன இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் கைட் பண்ணிடுறீங்க வந்து. ஸோ அந்த கைடன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து. அதே மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா ஒரு டீம் வந்து கேதர் ஆகி என்ன பண்ணலாம் வந்து யார்கிட்ட இது எஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க எனக்கு வந்து. அந்த ஸோ வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஹால் ஆஃப் ஃபேம் இன்டர்வியூல மது இருக்காரு. ஸோ மது, உங்களை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் ஷேர் பண்ணுங்க. நமக்கு என்னோட நேம் மது. மை நேட்டிவ் சாத்தூர் ஆக்சுவலாக. என் தமிழ்நாடு சாத்தூர் பெரிய நாட்டில் நடத்துவேன். ஸோ என்னோட ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷன் இருந்தேன். என்னோட எஜுகேஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பிடெக் சிம்மில் பண்ணேன். அப்போ தட்ட எம்பிஏ முடித்தேன் மார்க்கெட்டிங்கில். அண்ட் தென் ஆல்மோஸ்ட் ஒரு 9 years ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சென்னையில். ஸோ ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் நம்ம டிமாண்ட் பண்ணிச்சு, ஜாபை குவிட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ எல்லாம் பண்ணிவிட்டு அண்ட் தென் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சுட்டு இருந்தேன். நிறையா ஃபேமிலி இஷ்யூஸ் நிறையா இது. ஸோ அண்ட் தென் ஆஃப்டர் தட் நான் ப்ரொஃபஷன் வந்து இப்போ என்ன கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் தென் சைமல்டேனியஸாக இகாமர்ஸ் என்ட்ரானுங்கிறது பேஷன் ஆக்சுவலாக 2020 ஸோ அப்போ இருந்து ஐ திங்க் கொரோனா பீரியட்லேருந்து நான் டைப் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக வந்து. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து நான் 2021 ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு அப்போ வந்து முடிவு பண்ணி அப்படியே வந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ தான் என்ட்ராகிறதுக்கு டைம் வந்து. ஓகே. ஸோ உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் நான் பார்த்துருக்கேன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைட் இருக்கீங்க. ஸோ எனக்கு அதுல ஒரு ஈகர்னஸ். ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனாலும் ஏன் காமர்ஸ் பண்ணணும்னு தோணுச்சு உங்களுக்கு? அது ஆக்சுவலாக பிராண்ட் ஆக்சுவலாக எனக்கு என் ஃபேமிலி வந்து ஆக்சுவலாக பிஸ்னஸ் ஃபேமிலி ஆக்சுவலாக இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 65 years பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கேப் இருந்தது, அப்பா கொஞ்சம் என்ன விட்டுட்டு வந்தாங்க அதுக்கப்புறம். ஸோ எனக்கு அந்த லெக்கசி சொல்ல முடியாது, எனக்கு ஃபாலோ பண்ண ஆசை எனக்கு மேலே வந்து. ஸோ நான் ஒர்க் பண்ணவங்க அப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்பா என்ன சொன்னாங்க, ஏதாவது ஒரு பிராண்ட் ரெடி பண்ணலான்னு சொல்லி பேசிட்டே இருப்பாங்க. ஸோ அப்புறம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த ஒரு என்ட்ரான் ரொம்ப ஆசை, எனக்கு ரிசர்ச் நான் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அது எனக்கு கரெக்டான ஒரு இது கிடைக்காத போது கேட்டு நீங்கள் எனக்கு கரெக்ட் பார்த்து அனுப்பிச்சிருந்தாச்சுன்னா இருந்தது. ஸோ அப்படி தான் உங்களை என்ட்ரானிங்க. ஓகே, காட் இட். ஸோ அங்கேருந்து நீங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கூட நீங்க இதுல ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். பட் அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு ஒண்ணு இருக்கும் தெரியுமா? ஸோ அது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு? இதெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி இல்ல பேசிக்கா ஒரு ப்ராசஸ நீங்க முடிச்சுட்டு வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபீல் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபீல் வந்து அதை விட எனக்கு ஸ்டடீஸ் தான் ரொம்ப அதிகமாக தான் நினைச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆக்சுவலாக வந்து. இவ்வளோ இது பண்ணியிருக்கோம், இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஒன் டேட் நடந்தது. ஐ திங்க் April 27 ஆக்சுவலாக எனக்கு ஈவினிங் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போது அதை வாங்கினதை விட எனக்கு அதோட ஸ்ட்ரகிள் நினைக்கலாம் ரொம்ப எனக்கு ஆக்சுவலாக தாண்டி வந்து இது நம்ம பண்ணியிருப்போம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் ப்ராசஸ் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து 3 to 4 months இருந்தது. நானும் டிலே பண்ணிட்டே இருந்தேன் ஆக்சுவலாக ப்ராடக்ட் செலெக்ஷனில் வந்து. அப்போ எனக்கு சப்போர்ட்டிவ் வந்து உங்கள் டீம் வந்து நான் ஏதாவது திடீர்னு வந்து அப்படியே ஷேர் டைப் போயிட்டே இருப்பேன். நான் வாட்டுக்கு டக்குன நேரம் உங்கள் டீம் வந்து சரஸ்வதி மேம் இருக்காங்க. ஸோ அவங்க கரெக்டாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபாலோ பண்ணுறது. ஸோ அந்த கைண்ட்னஸ் ஈஸியாக கிடச்சிட்டு இருந்தது ஆக்சுவலாக உங்கள் டீம்லேருந்து வந்து எனக்கு. ஸோ உங்கள் டீம் கைடன்ஸ் ரொம்ப எனக்கு அப்போ அங்கே இது பண்ணுறது. இப்போ உங்களுடைய வீடியோஸ் பார்ப்பேன் நான் வந்து, நீங்கள் வீக் வருவீங்க, டவுட்ஸ் கேட்பேன் நான் வந்து. ஸோ அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது பண்ணும்போது எனக்கு. ஸோ அப்படி தான் நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருக்கும்போது அதை விட எனக்கு வந்து முன்னாடி ஸ்டடிஸ் ரொம்ப எனக்கு இதாக இருந்துச்சு. ஓகே. ஸோ ஜென்ரலாவே எல்லா பிசினஸ்லயும் ஏற்ற தாழ்வு இருக்கதான் சரி. நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றீங்க. இந்த மைண்ட் செட்குள்ள எப்படி வந்தீங்க? இந்த பிசினஸ்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்குள்ள நீங்க முன்னாடியே அப்படி இருந்துச்சா, இல்ல பிசினஸ் வந்த அப்புறம் தான் உங்களுக்கு தோணுச்சா அதை பத்தி? அதான் ஜாப்ல இருந்து இருந்துச்சு எனக்கு வந்து. ஜாப்ல இருந்து பிசினஸ் வந்து ரொம்ப இருக்கு ஆக்சுவலாக வந்து. ஜாபுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஜாப்லுக்கு மந்த் கண்டிப்பாக ஒரு சேலரி கிடைக்கும், இன்சென்டிவ் கிடைக்கும், இஷ்டத்துக்கு நம்ம வாட்டுக்கு ஒரு இது இருப்போம். இப்போ வந்து மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக. அவங்க எப்படின்னா கரெக்டாக கால்குலேட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. டைம் நம்ம தான் வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் போரிங்காக இருக்கிற மாதிரி தெரியும் அந்த இடத்துல இருக்கு. நமக்கு வந்து ஒட்டினா வந்து அகைன் அண்ட் அகைன் சேம் திங் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது வந்து ஃபுல்லாக எப்படி இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் என்ன சொல்கிறது, ஒரு
எம்டி லேண்டில் வந்து நம்ம வந்து விதைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன் ஃபியூச்சரில் வந்து அது கல்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம்லேக் அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு எனக்கு வந்து. ஆப்ஷனும் அதே மாதிரி தான் சேம்லேக் அதே மாதிரி நான் அப்படியே எடுத்துக்கிறேன் நான் வந்து. ஸோ இனிஷியலாக வந்து ஆரம்பிச்சு பண்ணும்போது போயிட்டே இருந்தது. டெவலப்மெண்ட் ஸ்ட்ரகிள் ஆனேன் நான் வந்து. அப்போ ஒரு டீம் தான் நான் வந்து டவுட் கேட்க வருவேன் நான் வந்து. மோஸ்ட்லி சார் இன்னும் வந்து வீக்லி சாட்டர்டே கால் வைப்பீங்க நீங்கள் வந்து. அதில் மெயினாக வந்து மிஸ்டர் ஜெயக்குமார் அண்ட் பென்ஸ் பாய்ஸ் நீங்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கைட்னஸ் ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுவுமே டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த டீம் நான் மெயில் பண்ணுவேன் வந்து. ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு மெயில் பண்ணுவேன். வித்தின் 48 hours மேக்ஸிமம் 2 days வச்சுக்கோங்களேன். ஸோ அது எனக்கு வந்து கைட் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஓகே. எப்படி நீங்க 2 பிசினஸ் மேனேஜ் பண்றீங்க? அது இஃப் யூ கேன் பேஷன் வந்து ஆக்சுவலாக எனக்கு இனிஷியலாக வந்து எனக்கு இ-காமர்ஸில் ப்ராடக்ட் பேஸ் பண்ணி பண்ண ஆசை இருந்தது. ஸோ ஆஃப்டர் நான் ஜாப் குவிட் பண்ணதுக்கப்புறம் ஃபேமிலியில் நிறைய இஷ்யூஸ் நடந்தது. ஸோ அதெல்லாம் நான் வந்து முடிச்சுட்டு இமீடியட்டாக பண்ணவங்க நான் ஜாப் ஒர்க் பண்ணும்போது நான் வந்து ஆக்சுவலாக மறுபடியும் டிஃபெஷன் நான். ஸோ நம்ம நமக்கு தெரியும் எனக்கு வந்து ஆஃபீஸில் வந்து நிறைய செல்ஃபாக வந்து இது பண்ணுவாங்க, டீச் பண்ணுவாங்க, கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் எனக்கு கொஞ்சம் எனக்கு சோஷியல் மீடியா எனக்கு தெரிஞ்சதுனால ஸோ அதை பற்றி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதை கொஞ்சம் இன்கரேஜ் பண்ணிட்டு வெளியே கிளாஸ் வழியாக அட்டன் பண்ணேன் நான் வந்து. ஸோ அதை முடிச்ச உடனே அது கொஞ்சம் ஏர்னிங் வர ஆரம்பிச்சு டக்குன்னு இமீடியட்டாக நான் வந்து உங்க ஸ்டார்ட் பண்ண நினச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் இது பிளான் வந்து 2019 நான் பிளான் எனக்கு வந்து இது வந்து. ஸோ கொரோனா பீரியட் இருந்தது, அப்புறம் நிறைய ஸ்டடீஸ் இருந்தது. ஸோ அப்புறம் அதுக்கு கைடன்ஸும் கிடைக்கல, எனக்கு தப்பாக கிடைக்கல. நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் யாருமே வந்து ஒரு கிளியர் சஜஷன் கொடுப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு எரர் ஃபேஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணிட்டு ஃபேஸஸ் செய்யணும் வந்து. இந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு ஃபுல்லாக வந்து. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது அப்போ உங்ககிட்ட நான் பார்த்தேன் நான். ஸோ உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் எனக்கு வந்து எல்லாருமே நான் சொல்லிச்சு கொடுப்போம், டீம் இருக்காங்க. லைக் என்ன சொல்கிறது, லைக் ஸ்கூல்ஸ் மாதிரி தான் இந்த இஷ்யூ நான் கூட்டு போவோம் சொல்லி நீங்கள். ஸோ இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது உள்ள வந்து என்னென்னு ஸோ இதை மேனேஜ் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது தான் இது எப்படி சப்போர்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் வந்து லைக் டெய்லி பெர் டே அப்படிங்கிறது வந்து டென்ஷன் ஆக்சுவலாக எனக்கு வந்து பெர் டேட் வந்து நம்ம வந்து ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணால் போதும், 2 hours ஸ்பெண்ட் பண்ணால் போதும் அப்படின்றது எனக்கு வந்து. ஸோ இனிஷியலாக வந்து ஒரு ஹோல் டே 2 days நான் ஃபுல்லாக உட்காந்து நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ண ப்ராடக்ட்டை ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கைட் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு டீம் பண்ணி போட்டேன். அவங்க அனலைஸ் பண்ணாங்க, என்ன சொன்னாங்க எனக்கு வந்து. ஸோ அதுக்கப்புறம் ப்ராசஸ் முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ நான் பெர் டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் 2 days 2 hours ஒர்க் பண்ணுறேன். அவ்வளோதான் இ-காமர்ஸ் வந்து கீவேர்ட் அனலைஸ் பண்ணுறது இது பண்ணுறேன் நான் வந்து. ஸோ அதில் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா வீக்லி உங்கள் டீம் 3 days கால் பண்ணிக்கிறீங்க. ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் இன்னொரு கால் பண்ணுவோம். ஸோ அதை நான் அட்டன் பண்ணிவிட்டு நான் சொல்யூஷன் எடுத்துட்டேன் நான். பட் கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது இப்போ வேறு பண்ணணும். ஆனால் பெஸ்ட் என்ன ப்ளஸ் என்னவா இருக்குன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அமேசான் வேர் ஹவுஸ் இருக்கிறதுனால நான் வந்து ஃபுல்லாக பேக் பண்ணி அனுப்பிடுவேன். நான் வந்து ஒரு 12 days 10 days ஒன்ஸ் வந்து பண்ணிடுவேன் நான். அதான் ரிலாக்ஸாக போய்கிட்டு இருக்கேன். ஓகே, ஓகே. சூப்பர், சூப்பர். ஸோ எப்படி பிராண்டோட என்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்க? அடுத்த 1 இயருக்கு ஏதாவது பிளான் போட்டு வச்சிருக்கீங்களா? நம்ம அடுத்து வந்து 1 இயர்க்குள்ள வந்து இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ நான் வந்து டாய்ஸ் கேட்டகரியில் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக வந்து. ஸோ இப்போ அதுவும் அந்த இனிஷியலாக அப்படி தான் இருந்துச்சு. நான் வந்து அந்த பெட் சப்ளைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது எனக்கு என்ன இஷ்யூவாக இருந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா பெட் சப்ளைல வந்து எனக்கு நாலேஜ் கிடையாது எனக்கு வந்து. ஸோ அதில் என்ன இஷ்யூனா அதில் வந்து இப்போ ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த சப்ளையர் கிட்ட என்ன அவங்க வந்து சைனாலேருந்து என்ன இம்போர்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து. ஸோ ஒன்ஸ் டைம் வாங்குறேன். நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து எனக்கு இதாகிடுது. கதையாகவே வெர்ஷனில் அதே டிசைன் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு வந்து. ஸோ அது கொஞ்சம் இஷ்யூ ஆகிறதுனால இப்போ வந்து ஃபுல் ஃபோக்கஸ் டாய்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து. ஸோ அதில் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கேன். அதில் வந்து அதே ப்ராடக்ட்டில் வந்து அப்படி தான் போய்ட்டு அப்ளிமெண்டேஷன் தான் ஒன்று இந்த இயர் எனக்கு பேர் ஒரு ஃபுல் கேட்டகரியாக வருஷம் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன், யோசிச்சுட்டு இருக்கேன் நான். ஸோ அப்படி தான் போயிட்டு ஃபியூச்சர் வந்து ஒரு பிராண்டாக கிரியேட் பண்ணி ஸோ அந்த மாதிரி பிளான் பார்த்துட்டு இருக்கேன். சூப்பர், சூப்பர். நான் சொல்ற அட்வைஸ் தான். எப்பயுமே தெரியாத கேட்டகரி எடுக்காதீங்க. ஐ கெஸ் நிறைய நான் அனலைஸ் பண்ணி எடுத்தேன் நான் வந்து ஆக்சுவலி. பாப்பா ஃபர்ஸ்ட் சூப்பராக இருக்குது, நல்லா அனலைஸ் பண்ணி சூப்பராக இருந்துச்சு எனக்கு பார்க்குறது எனக்கு. பட் இப்போ டாய்ஸ்ல வந்து என்னன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது மூவ் பண்ணுறதுக்கு. பட் நான் ஓப்பனாக சொல்கிறது ஒன்று தான், இனிஷியல் ஸ்டடி இருக்காது இது எனக்கு போயிட்டே நான் சொல்ல மாட்டேன். இது லேர்னிங் டைம் தான் ஆக்சுவலாக வந்து. ஸோ அதை மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா இன்னும் ஃபியூச்சரில் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. சூப்பர், சூப்பர். ஸோ கடைசியா நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க டீம் சப்போர்ட் எல்லாத்த பத்தி. பட் இப்ப பார்க்குற வியூவர்ஸ்க்கு ஏன் நம்மளோட மென்டர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கணும்ன்ட்டு அப்படின்றத பத்தி ஒரு 1 லைனோ இல்ல ஜஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் இட். நம்ம அதனால இதாக சொல்லிடுறேன் நான் வந்து ஆக்சுவலாக எப்படின்னா நீங்கள் வந்து இப்போ இருக்கீங்க, நீங்கள் வந்து எல்லா ஸ்டெப்பும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து இப்போ நான் ஃப்ரெஷராக உள்ளே வரேன். இப்போ எம்எஸ்எல்பியில் எனக்கு பார்த்தோன்னா இப்போ டிசமாண்டிங் பண்ணுறேன்னு சொல்கிறேன். நிறைய என்கொயரி பண்ணுவாங்க, எம்எஸ்எல் லான்ச் பண்ணலாமா அது பண்ணலாமான்னு கேட்பாங்க. ஸோ நிறைய நான் என்கிட்ட வரப்போ நிறைய என்கொயரி பண்ணிட்டாங்க. என்ன சொன்னேன்னா ப்ராப்பராக ஸ்ட்ரக்சராக சொன்னேன். நீங்கள் சொன்ன மாதிரி லைக் ஒரு இது எடுத்துக்கோங்க, பிராண்ட் நேம் எடுத்துக்கோங்க, ஜிஎஸ்டி எல்லாம் வேணுங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஜிஎஸ்டி இல்லாமல் வரலாம் அவசியமே, இப்போ பிராண்ட் நேம் இல்லாமல் பண்ணலாம் சொல்கிறாங்க கேட்குற அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய டைப் பண்ணாங்க இனிஷியலாக நான் வரும்போது எனக்கு வந்து. ஸோ அந்த ஸ்டடிலாம் தெரியாது. இல்லாமல் வந்தால் என்ன இஷ்யூஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம்
அப்படின்றது நிறைய சொல்ல மாட்டாங்க வெளியே நிறைய பண்ணுறாங்க. நிறைய வியூஸை பார்த்துருக்கேன், நான் சொல்ல மாட்டேங்க. இப்படி வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்குது. அக்கௌண்ட் இதுக்கு என்ன சர்டிஃபிகேட் வேணும், இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் கைட் பண்ணிடுறீங்க வந்து. ஸோ அந்த கைடன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து. அதே மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா ஒரு டீம் வந்து கேதர் ஆகி என்ன பண்ணலாம் வந்து யாரை ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க எனக்கு வந்து. அந்த ஒரு டீம்லேயும் ரொம்ப என்ன சொல்கிறது சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ மெயின் திங் அதான் உங்களோட இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க வந்து. ஆக்சுவலாக வந்து நான் வரக்கு முன்னாடி வந்து நான் இடத்துல கேட்டேன். ஆக்சுவலாக அவங்க வந்து நான் ஃபஸ்ட் டைம் இங்கே மீட் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து ட்ரை பண்ணேன் 2024 டிஎன்சி மீட் வருதுங்க. இங்கே வரதா இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த மாதிரி. ஆமா கரெக்ட். எஸ். இங்கே சோசியலுக்கு நான் நினைப்பேன் தாங்க ஆமா. அந்த வரையும். அகைன் நீங்கள் இங்கே ஹெபல்ஸில் வச்சுருந்தீங்க நான் கிட்டியில் இங்கே நான் ட்ரை பண்ணேன். அந்த டீம் எனக்கு டிக்கெட் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு. ஸோ அப்போருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தப்போ உங்களுக்கு சரிச்சு அவங்க லாஸ்ட் டைம் இது பண்ணி நான் வந்து அவங்க ஸோ அவங்க ஃப்ரீ கைடன்ஸ் கொடுத்தாங்க. அப்போ உங்களுடைய இதெல்லாம் வீடியோ நீங்கள் ஆச்சு ஒரு இது பண்ணி நீங்கள் உஷா பண்ணீங்க ஆன்லைனில். ஸோ அதில் நீங்கள் ஃபுல் கைடன்ஸ் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் உங்கள் டீம் வந்து உங்கள் டீம் சப்போர்ட்டிவாக போயிருந்தீங்க. ப்ராப்பர் ஹைராக்கியும் வச்சுருந்தீங்க நீங்கள் வந்து. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக. சூப்பர். ஐம் ரியலி ஹாப்பி. பர்சனலாக நான் உங்களோட லிங்க்டின் போஸ்ட் மேபி ஆஃப்டர் ஈவென்ட் தான் நான் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் ஐ ஆல்வேஸ் சே எப்பயுமே ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் 2 பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒன்றுத்த ஸ்டெபிலைஸ் பண்ணாமல் நம்ம இன்னத்துல இறங்கக்கூடாது. பர்சனலாக ஐ செக் ஆல் யோர் ப்ரொஃபைல் நோட்ஸ்லாம் பார்க்கும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஓகே 2 டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே நமக்கு சம நாலேஜ். ஒரு பிஸ்னஸ் வந்து இன்னொரு பிஸ்னஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக இன்புட்ஸ் கொடுக்கும். ஸோ நீங்கள் லாங் ரன்ல மெட்டாட்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணி அமேசானில் டிராஃபிக் ட்ரைவ் பண்ணி என்ன வேணால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. ஸோ என்னோட இருக்க மென்டீஸில் மேபி ஐ ஃபெல்ட் நீங்கள் கொஞ்சம் தனியாக தெரிஞ்சிங்க போஸ்ட் ஈவெண்ட் நான் அந்த ப்ரொஃபைல்லாம் பார்த்தபோது. ஸோ இட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங் ஃபார் மீ அண்ட் ரியலி ஹாப்பி தட் ஒருத்தரால் 2 பிஸ்னஸ் 2 மென்டர்ஸ் கிட்ட எனக்கு அடுத்து பண்ணுறதுலாம் பெரிய விஷயம். அப்போ இட் ஷோஸ் ஆல் யுவர் ஹார்ட் ஒர்க். நான் இன்னொன்று என்னன்னா உங்களுடைய இப்போ ஈவெண்ட் கனெக்ட் பண்ணீங்க லாஸ்ட்டாக வந்து நீங்கள் இப்போ ஆக்சுவலாக வந்து இப்போ அமேசான் ஸ்டார்ட் வச்சிங்க. ஸோ அதுலேயும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு வந்து ஆக்சுவலாக அந்த நாலேஜ் எனக்கு கிடையாது. எனக்கு வந்து இப்போ அமேசான் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு சில பேர் யூஸ் பண்ணுவாங்கிறது எனக்கு தெரியாது ஆக்சுவலாக வந்து. ஸோ உங்ககிட்ட அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இதாக இருந்துச்சு. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. தென் நீங்கள் அதை விட்டு ரொம்ப நான் வெய்யா கிடச்சிது ஆக்சுவலாக வந்து. இப்பயும் நான் ரன் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதுக்கு ப்ரைஸாக தயாரிச்சு இதில் போடுவீங்க. இன்ஸ்டாகிராம்ஸ்லேயும் வந்து நீங்கள் பாட்காஸ்ட்டில் போடுவீங்க. நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக கூட இது போட்டு இது போடுவீங்க. காஸ் அப்டேட்ஸ் போடுவீங்க. தென் இப்போ ரீசெண்டாக ஒன்று போட்டிருந்தீங்க. அமேசானில் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, எஃப்எம்சியில் வர போகிறாங்கன்னு போட்டிருந்தீங்க. இதெல்லாம் உங்ககிட்ட ப்ராப்பராக கிடைக்க எனக்கு உங்ககிட்ட வந்து. ஸோ அதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது. எனக்கு வந்து நீங்கள் யாருக்கு என்ன வரப்போகுது ப்ராப்பராக எனக்கு நிறைய அப்டேட் நெட்டே இருக்கீங்க. ஸோ அது உங்கள் டீம் வந்து ரொம்ப பிடிச்சது. அவங்க உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது. சூப்பர். ஸோ ரியலி ஹாப்பி மது. தேங்க்ஸ் லாட் ஃபார் கம்மிங் ஃபார் திஸ் இன்டர்வியூ. ஸோ நான் சொன்ன மாதிரி 2 பிஸ்னஸ் ரன் பண்ணது ரொம்ப கஷ்டம். 2 பிஸ்னஸும் சைமல்டேனியஸாக ஸ்கேல் பண்ணுங்க. தட் இஸ் தி அட்வைஸ் ஃப்ரம் ஆர் சைட். அண்ட் ஆஸ் யூஷுவல் எங்களோட டீம் சப்போர்ட் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ வி ஆர் தேர் டு ஹெல்ப் யூ அண்ட் அசிஸ்ட் யூ டேக் இட் ஃபார்வர்ட். தேங்க்யூ ஃபார் கம்மிங். ஓகே. ஸோ நீங்களும் மது மாதிரி வீட்டிலேருந்தே எந்த ஒரு முன் அனுபவம் இல்லாமல் அதிக முதலீடு இல்லாமல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்டர் கிளாஸ் பார்த்ததுக்கப்புறம் எங்களோட கால் புக் பண்ணலாம். அண்ட் இஃப் இன்ட்ரெஸ்டட் நம்ம 2 பேரும் சேர்ந்து மென்டர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒர்க் அவுட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் அந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.